ராவணன் அசுரர்களின் அரசன். ராவணன் இவர் ஒரு சிறந்த தீவிர சிவபக்தர். இவருக்கு கலைகள், என்ன சொல்கிறது, ஆயக்கலைகள் எல்லாமே அவருக்கு கைவந்த கலை. அவர் பாடல்களை இயற்றுவதில், இசை வீணை வாசிப்பதில், பாடல்களை பாடுறதில் அந்த அளவுக்கு அவர் ரொம்ப சிறந்தவர். இந்த ராவணனுக்கு சிவபெருமான் மேலே அலாதி பிரியம், ரொம்ப பக்தி. அவர் அசுரன் அப்படியா இருந்தால் கூட அவனுக்கு சிவபெருமான் மேலே அப்படி ஒரு அலாதி, ஒரு ஈடு இணையற்ற பக்தி அவனுக்கு. ராவணனுக்கு ஈடு இணையற்ற பக்தி. சிவதாண்டவ சோத்திரத்தை இயற்றியது ராவணன். இந்த ராவணன் தான் சிவதாண்டவ சோத்திரத்தை இயற்றினார். ராவணனோட சிவபக்தி எப்படிப்பட்டது தெரியுமா? தென்முனையிலிருந்து கைலாயத்துக்கு நடந்தே வரார். கற்பனை செஞ்சு பாருங்க, இத்தனை தூரம் நடந்து கைலாயத்தில் சிவனோட அருமை பெருமைகளை பாடுறாரு ராவணன். ராவணன் தன் கையில் இருந்த ஒரு மத்தளத்தில் தாளம் எழுப்பி பாடல்களை பாடுறார். இதுவே சிவதாண்டவ சோத்திரமாக ஆனது. சரி, இந்த ஸ்தோத்திரம் உருவான கதை தெரிஞ்சுக்கலாமா? சிவபெருமான இலங்கைக்கு அழைச்சிட்டு வர நாரத முனிவர் ஆலோசனை சொல்கிறார். சிவபெருமான் மேலே ராவணனுக்கு அலாதி பிரியம்னு சொன்னேன் இல்லையா? அப்படிப்பட்ட சிவபெருமானன் என்ன பண்ணு, இலங்கைக்கு கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நாரத முனிவர் ஆலோசனை கொடுக்குறார். தென்முனையிலிருந்து கைலாசத்துக்கு நடந்தே போகிறார் ராவணன். நடந்தே அப்படியே பாடல்களை பாடிக்கிட்டே ராவணன் மெதுவாக என்ன பண்ணுறார், கைலாயத்தோட தென்முகம் மீது ஏற ஆரம்பிக்கிறார். அப்படியே ஏறி கிட்டத்தட்ட மலையோட உச்சிக்கே போகிறார். அப்போ தான் பார்வதி தேவி ராவணனை பார்க்குறாங்க. மலை உச்சியில் 2 பேருக்கு மட்டும்தான் இடம். மெய்மறந்த நிலையில் இருந்த சிவனிடம், ராவணன் மலை உச்சிக்கே வந்து விடுவான் போலிருக்கு, எழுந்திருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி தேவி. ஆனால் சிவனோ இசையிலும் பாடல் நயத்திலும் முழுசாக மூழ்கியிருந்தார். ஒரு வழியாக ராவணன் கைலாய மலையோட உச்சியை அடைய இருந்த நேரத்தில் பார்வதி தேவி தன்னோட முயற்சியால் சிவனை எழுப்பி விட்டுடுறாங்க. கண் வீழ்ச்ச சிவன் காலால் எட்டி உதைக்கிறார் ராவணனை. ராவணன் அப்படியே சறுக்கி மலையில் இருந்து கீழே போகிறார். அவரோட மத்தளமும் மலையை உரசிக்கிட்டே வந்தது. இதனால் கைலாயத்தில் தென்முகத்தில் வடு ஏற்பட்டது. கைலாயத்தோட தென்முகத்தில் மேலிருந்து கீழா நடுவில் கோடு விழுந்தது போல் ஒரு வடு இருக்கிறத நீங்கள் இன்றைக்கும் பார்க்க முடியும். இந்த தென்முகம் மிகவும் சிறந்தது. அகஸ்திய முனிவரும் தென்முகத்தில் தான் ஐக்கியமானார். இது மிகவும் வெண்மையான முகம், இந்த தென்முகம். ஏன்னா பனி அதிகமாக இங்கே விழும். அதனால் இந்த தென்முகத்தை அடைவதற்கான பாதை மிகவும் சிரமம். ஓகே, சரி. இது மாதிரி சறுக்கி விடுறார் இல்லையா ராவணன்? அப்பையும் அவருக்கு என்ன ஆச்சு? அவரோட ஞானத்தை, அவரோட அகங்காரம் மறைச்சிச்சு. அவரோட ஞானத்தை குறைச்சி அவரோட சக்தியும் அகங்காரமும் என்ன ஆச்சு? அகங்காரம், தான் என்ற அகங்காரம் தலை தூக்க ஆரம்பிச்சிது. அவர் என்ன பண்ணுறார்? சரி, மலையையே தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு மலையை தூக்க ஆரம்பிக்கிறார். இலங்கைக்கு கைலாய மலையை எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்ட்டு தூக்க ஆரம்பிக்கிறார். பாடம் புகட்ட சிவபெருமான் என்ன செய்கிறார்? தன்னுடைய கால் விரலால் நிலத்தை லைட்டாக அப்படி அழுத்துறார். ராவணனோட கை என்னாச்சு? அந்த மாதிரி அவர் லைட்டாக தன்னுடைய கால் விரலை நிலத்தில் வைக்கும்போதே, சிவன் வைக்கும்போதே ராவணனோட கையை கைலாய மலையோட எடையால் நசுங்கிச்சு. வலியால், வேதனையால் கத்துறார் ராவணர். இந்த கதறல் முழு பிரபஞ்சத்தையும் நடுங்க வச்சிச்சு. என்ன பண்ணுறார் ராவணன்? பலவாறு சிவனை போற்றி பாட ஆரம்பிச்சிடுறார். 14 நாட்கள் சிவமந்திரத்தை ஜெபிக்கிறார். ஒரு பிரதோஷ நாள் மாலை நேரத்தில் சிவபெருமானை மிகவும் பக்தியோட என்ன பண்ணுறார்? அவர்
மிகவும் பக்தியோட இந்த சிவதாண்டவ ஸ்தோத்திரத்தை ராவணன் பாடுறார். பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க, ராவணனை விடுவிச்சிருங்க அப்படின்ட்டு சிவபெருமான் கிட்ட கேட்டுக்கிறாங்க. சிவபெருமானும் அவன் பாடின சிவதாண்டவ ஸ்தோத்திரத்தில் மயங்கி புன்முறுவலோடு அவனுக்கு பல வரங்கள் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அவரை விடுவிக்கிறார். தினமும் மாலையில் பிரதோஷ வேளையில் பூஜைகளோட முடிவில் இந்த சிவதாண்டவ ஸ்தோத்திரத்தை பாடுறவங்களுக்கு அறியாமை நீங்கி சிவனோட அருள் கிடைக்கும். நாம் புனிதம் பெற வேறு எளிய வழி வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது உண்மை. பக்தியோட சிவதாண்டவ இந்த ஸ்லோகத்தை பாடி ஈசனை தியானிக்கிறவங்க திருமகள் நாற்படைகள் சூழ வளத்தோடு வாழ்வாங்க. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறையருளால் எல்லா உயிர்களும் அன்புற்று இன்புற்று வாழ்க, நல்லோர் நினைத்த நலம் பெருக. ஓம் நமச்சிவாய. இந்த சிவதாண்டவ ஸ்தோத்திரத்தை நாமும் பாடி பல பயன்களை பெறுவோம். ஓம் நமச்சிவாய.